வணக்க மக்களே, கறிவேப்பிலையில் இருக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ கறிவேப்பிலை காலமாக பயன்படுத்திட்டு வரோம். வெறும் மணத்திற்காக சுவைக்காக மட்டும் கிடையாது, அதில் நிறையவே ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான தகவலாக சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன, எப்படியெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு அது ஆரோக்கியத்தை அள்ளி தருது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும். ஸோ சட்னியில் தொடங்கி சாம்பார் வரை, பொரியலில் தொடங்கி அவியலில் வரை, வத்த குழம்புல தொடங்கி அசைவ கிரேவி வரை இடம் பிடிக்கக்கூடிய கறிவேப்பிலையை தூக்கி எறிபவர்கள் பார்த்திங்கன்னா இதை படித்து பார்த்தாலே போதும், ரொம்பவே ஆரோக்கியத்தை அள்ளி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக சொல்லிட போகிறேன் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இதெல்லாம் ஆரோக்கியத்தை அள்ளி தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கறிவேப்பிலை இல்லாத சமையலே இல்லை அப்படின்னு சொல்லும் அளவு உணவு பொருட்களில் நீக்கவே முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறதாங்க இந்த மாதிரியான கறிவேப்பிலை. ஸோ இதை தாண்டி இந்த ஒரு கறிவேப்பிலையில் பயன்களை தெரிந்து கொண்டால் அதை பயன்படுத்தக்கூடிய ஆர்வமும் சாப்பிடும் ஆர்வமும் இயல்பாகவே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க உணவு ஆராய்ச்சியாளர்கள். ஸோ கறிவேப்பிலை காலங்காலமாக சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ கறிவேப்பிலை என்பது ஒரு வகை இலைங்க. இது பார்த்திங்கன்னா கறிவேப்பிலையுடைய காம்புலேருந்து அதோடைய இலை வரை எல்லாமே பயன்படுத்தலாம். தனி மனமும் சுவையும் கொண்ட இந்த இலையை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டாலே ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கறிவேப்பிலையின் மருத்துவ குணங்கள் குறித்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கு. ஸோ கறிவேப்பிலையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஈமோக்ளோபின் குறைபாடு நேராது, இதனால் இரத்த சோகை வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தற்போது ஈமோக்ளோபினுடைய அளவு குறைபாடு என்பது அனைத்து வயதினரிடமும் அதிகமாக காணப்படுது. ஸோ இவர்கள் தினமும் உணவில் கறிவேப்பிலையை துவையலாகவோ பொடி செய்தோ சாப்பிட்டு வந்தால் விரைவில் குணம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலில் சேரக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை வெளியேற்றவும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் கறிவேப்பிலை உதவுகிறது. ஸோ உடலில் இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை தடை செய்யும் வகையில் கெட்ட கொழுப்புகள் படிவதுண்டு. அதை கரைத்து வெளியேற்றுவதனால இரத்த ஓட்டம் சீராக உடலில் அனைத்து பாகங்களுக்கும் செல்கிறது. இதனால் இதயத்தில் ஆரோக்கியம் பாதிக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இதயம் வலுவாகவும் இதய தசைகள் பாதுகாப்பாகவும் இதய நோய் வராமலும் இருக்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கறிவேப்பிலை உதவுகிறது. ஸோ கறிவேப்பிலையில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண்களை பாதுகாக்க உதவுகிறது. இவை கரோட்டினாய்டு பாதிப்பை வராமல் தடுக்கும், பார்வை குறைபாட்டை உண்டாக்காமல் காக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி கல்லீரலை பலப்படுத்துகிறது. கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து கல்லீரலை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடலில் நிறைய பிரச்சனைகளை போக்கும். ஸோ கல்லீரலுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், மிக முக்கியமான புற்றுநோய் உண்டாக்குவதை தடுக்கவும் கறிவேப்பிலை செயல்படுது. ஸோ பீனால் என்னக்கூடிய வேதிப்பொருள் கறிவேப்பிலையில் மிகுந்து இருக்குது. இவை குடல் புற்றுநோய் பார்த்திங்கன்னா கண்டறிந்து உடலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு கார்பாசோல் ஆல்கலாய்டு கறிவேப்பிலையில் அதிகமாகவே இருக்குது. ஸோ வயிற்றில் உண்டாகக்கூடிய கோளாறு, வயிற்றுப்போக்கு போன்றவற்றை இவை குணப்படுத்துகிறது. இவை குடல், வயிறு, கல்லீரல் உறுப்புகளை பலமாக்கி புற்றுநோய் தாக்காமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்று செரிமான பிரச்சனையால் அவதிப்படும் பலருக்கு கறிவேப்பிலை நல்ல தீர்வாக இருக்கும். ஸோ செரிமான பிரச்சனை, அதை தொடர்ந்து வயிறு மந்தமாக இருப்பது, பிறகு மலச்சிக்கல் என்று சிக்கல் மேல் சிக்கலாக அவதிப்படுபவர்கள் கறிவேப்பிலையை சாப்பிட்டா பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை, பசையின்மை பிரச்சனை இருக்காது. ஸோ ஜீரண உறுப்புகள் துரிதமாக செயல்படும். குறிப்பாக வளரும் குழந்தைகளுக்கு கறிவேப்பிலையை அவ்வப்போது கொடுத்து வந்தால்
செரிமான பிரச்சனைகள் இன்றி சுறுசுறுப்பாக நம்ம வந்து வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மந்தம்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக வளருவாங்க. அதனால் வந்து உடல் ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய கறிவேப்பிலை நீரிழிவு கட்டுக்கு வந்து வருவதற்கு துணை செய்து. ஸோ வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம். ஸோ அழகு குறிப்பிலும் கறிவேப்பிலையோடைய பயன்பாட்டுக்கு சிறப்பான இடம் அப்படின்னே சொல்லலாம். கூந்தல் பிரச்சனையான முடி உதிர்வு, இளநரை பிரச்சனை, பொடுகு தொல்லை, வறட்சியான வந்து கூந்தல், இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் வந்து தீர்வு அளிப்பதில் மிக முக்கிய பங்கு வந்து இதற்கு உண்டு. ஸோ கறிவேப்பிலை அப்படியே வந்து அரைத்து தலையில் தேய்த்து வந்தாலே முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைவாக கிடைத்துவிடும். சருமத்தில் தேமல், அரிப்பு, நமைச்சல் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் கறிவேப்பிலையை அரைத்து பூசி வந்தால் சரும பிரச்சனைகளும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஏங்க, உடல் எடை குறைப்பதில் கூட கறிவேப்பிலை நன்றாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பயன்படுத்தி பலம் வந்து பெற்றிருக்காங்க. இவ்வளோ குணங்கள் நிறைஞ்சிருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலையில் போதும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் தான் காணப்படுது. அதனால் வந்து கறிவேப்பிலையை நம்ம ஜூஸ் போட்டு தினமும் குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களுடைய உடலுக்கு தேவையான அட்டகாசமான எல்லா விஷயங்களும் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே, இந்த கறிவேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியங்களை குறித்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ தாளித்த கறிவேப்பிலையில் மனமும் சுவையும் எப்படி நம்மளுடைய உடலுக்கு வந்து போதோ அதே மாதிரி தான் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. ஸோ கறிவேப்பிலையை வந்து உருத்தி பொடி செய்து அதுக்கப்புறம் அதில் கூட மிளகு, சீரகம், சுக்குதூள், சோம்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கொள்ளுங்க. இந்த பொடியை சாதத்தில் கலந்து நெய் விட்டு குழைத்து சாப்பிட்டா வயிறு மந்தம், வாய்வு கோளாறுகள் இதெல்லாமே நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கறிவேப்பிலை பொடியுடன் பனை வெல்லம் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வர ஈமோக்ளோபின் அதிகரிக்குமாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எக்கச்சக்கமான விஷயங்களை. ஸோ கறிவேப்பிலையை அரைத்து எலுமிச்சை சாறுடன் கலந்து குடித்தா பயணங்களின் போது வரக்கூடிய வாந்தி, குமட்டல் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஈஸியாக போக்கிடலாமா. அதுக்கப்புறம் குடல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை அதிகரித்து அதுக்கப்புறம் குடல் புற்றுநோய் வருவதற்கான அந்த வாய்ப்பையும் கறிவேப்பிலை வந்து குறைக்கும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் கறிவேப்பிலையில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி. அதனால் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க கறிவேப்பிலையை பயன்படுத்துங்க. தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. தினமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கறிவேப்பிலையை பொடி செஞ்சு நீங்கள் தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதுவே உங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியங்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.